ஆர்டிக்கிள் 370 எஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குன்னே நம்ம கான்ஸ்டிடியூஷனில் ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த ஸ்டேட்ஸுக்கும் இந்த ப்ரொவிஷன் கிடையாது. அது என்ன தெரியுமா? ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஒரு ஹையர் லெவல் ஆஃப் ஆட்டானமி இருக்குது. they can create their own constitution and create its own laws. ஏன் நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்டுக்கே நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது in creating its laws and defense, foreign affairs, communication, இது மாதிரிலாம். Now here's we have a turning point. இப்போ இந்த ஆர்டிக்கிள் 370 on August 5th 2019 அந்த பர்டிகுலர் இயரில் ரீவோக் பண்ணிட்டாங்க. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கொடுத்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ரீவோக் பண்ணிவிட்டு, ஆனால் புதுசாக என்னென்னா 2 டெரிட்டரிஸாக கொண்டு வந்துட்டாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக். இப்போ நிறைய சப்போர்ட்டர்ஸ் என்ன சொன்னாங்க, ஸோ இந்த ஆர்டிக்கல்னால் we have lots of improved governance, encouragement, development, இது மாதிரி நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டர்ஸ் சொல்கிறாங்க. And the people who are criticizing இந்த ஆர்டிக்கல் கொண்டு வந்ததுனால நிறைய ரீஜனல் ஆட்டானமி, நிறையா கேஸ்டிசம், ரிலீஜியஸ் பயாஸ்ட், இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு they are telling their opinions also. These kind of critics are coming. So apart from this critics or supporters, this article 370 is a very prominent and important decisions that has been taken by our modern India. Now tell me, is there any law that is needed for the whole country, or any specific place can be given special provisions for the development of the nation? Yes, come on, tell me your opinion in the comments. If at all you like my videos, please stay connected and subscribe my channel.